தடுப்பூசியின் தந்தை எட்வர்ட் ஜென்னர். எட்வர்ட் ஜென்னர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு மத குருவாக இருக்கார். அதனால் சிறந்த கல்வி வந்து அவருக்கு இளமையிலேயே கிடைக்குது. மருத்துவத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு ஏற்படுது. லண்டன்லேயே மிகச்சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட இவர் வந்து மாணவராக பயில்கிறார். மிகப்பெரிய அளவில் மருத்துவத்தில் தேர்ச்சி பெறுறார். அவர் வாழ்ந்த காலகட்டம் எப்படி அப்படின்னா, பெரியம்மை நோய் மிகப்பெரிய பாதிப்பை உலகம் முழுக்க ஏற்படுத்திய ஒரு காலகட்டம். பெரியம்மை நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா குழந்தைகள் தான். குறிப்பாக 30% குழந்தைகள் அந்த பெரியம்மை நோயினால் உலகம் முழுக்க மாண்டு போனார்கள். அதிலும் குறிப்பாக அதிலிருந்து தப்பித்த குழந்தைகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் குறைபாட்டோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே ஒழிய முழுமையான பூரண குணத்தோடு அவர்கள் வாழவில்லை. அப்படி பெரியம்மை நோய் உலகம் முழுக்க தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் மருத்துவத்தின் மூலமாக எப்படியாவது இந்த மக்களை மீட்கணுங்கிற ஆராய்ச்சியில் அவர் இறங்குறார். அவர் வந்து முதல்ல அவர் தான் வந்து தடுப்பூசிங்கிற ஒன்றையே கண்டுபிடிக்கிறார் உலகத்தில். அது எப்படி கண்டுபிடிச்சாருங்கிற அந்த கதை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் வந்து பண்ணையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. பால்கார் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவார். இப்போ மாதிரி பேக்கெட்லாம் பால் வர்றது கிடையாது. அப்போது இவங்க வீட்டிலேயே மாடுகள்லாம் இருந்தது. அவங்க கிராமத்துலேயும் நிறைய மாடுகள்லாம் இருக்குது அந்த பகுதியில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துது. ஆனால் இந்த நோய் பாதித்த பசுமாட்டினுடைய சொந்தக்காரர் இருப்பார் இல்லையா, அந்த பால் கறக்கிறார் இல்லையா, அவருக்கு அந்த நோய் வர்றதே இல்லை. பெரியம்மை நோய் பாதித்த பசுவால் அந்த பசுவை பராமரிக்கக்கூடிய பால்காரருக்கு அந்த நோய் வர்றதில்லை. அதுதான் அவரை ரொம்ப யோசிக்க வைக்குது, அவரை ஆய்வு செய்ய வைக்குது. அது வரைக்கும் மருத்துவராக இருந்தவர் அதன் பிறகு தான் கண்டுபிடிப்பாளராக மாறி ஆய்வு செய்கிறார். அப்போது அவருக்கு ஒரு உண்மை தெரியுது. அதாவது எந்த உயிரினத்தில் பாதிப்பு ஏற்படுத்துதோ அதனுடைய இதையே நம்ம இன்னொருத்தருக்கு செலுத்தினா அந்த பாதிப்பு வராது, முன்னக்கூட்டியே தடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சி தடுப்பூசி அப்படிங்கிற ஒன்று அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா 8 வயசில் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுவனை அந்த சோதனைக்கு உட்படுத்துகிறார். அந்த பெரியம்மை நோயால் பாதித்த ஒரு பால் கறக்கக்கூடிய ஒரு அம்மாவினுடைய கையில் உள்ள புண்ணிலிருந்து ஒரு திரவத்தை எடுத்து அந்த 8 வயதுடைய அந்த ஜேம்ஸ் என்ற அந்த சிறுவனின் கையில் ஒரு கீறலை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த திரவத்தை அவன் உடம்புல செலுத்துகிறார். அதன் பிறகு பார்த்தா அவனுக்கு அந்த பெரியம்மை நோயின் பாதிப்பே இல்லை. அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது, அவன் தெருவில் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு மட்டும் அந்த பெரியம்மை நோயுடைய பாதிப்பு இல்லை. அப்போதான் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். ஸோ தடுப்பூசி என்ற ஒன்றை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடித்து அவர் வந்து இந்த மனித குலத்தை வந்து இன்றைக்கும் அழிவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றிட்டு இருக்கோன்னா காரணம் அந்த தடுப்பூசி தான். எந்த ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதை விட நோய் வருவதற்கு முன்பே அதை தடுத்து விட முடியும். குறிப்பாக போலியோ இன்றைக்கு வந்து உலகத்திலிருந்து கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் போலியோவுக்கான தடுப்பு மருந்து, சொட்டு மருந்து இல்லையா, தடுப்பூசி. அந்த மாதிரி மஞ்சக்காமாலை வருவதற்கு முன்பே நம்மால் அதை தடுக்க முடியும். அதுமாதிரி கேன்சர் வருவதற்கு முன்பே தடுப்பதற்கான ஊசிகள்லாம் கூட இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி எந்த நோயும் வருவதற்கு முன்பாக அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய, அந்த நோய்க்கு எதிராக போராடக்கூடிய சக்தியை நம்முடைய உடம்பிலேயே இயற்கையாக ஏற்படுத்துவதற்கான தடுப்பூசிகள் நிறைய வந்துட்டு இன்றைக்கி பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இத்தனை தடுப்பூசிகளை போடணும்னு இன்றைக்கி மருத்துவ உலகம் சொல்கிறாங்களே. இந்த மருத்துவ உலகம் கண்டுபிடித்த இந்த அட்டவணையெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். ஒரு பசுமாடு தான் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் மனித குலத்தை மீட்ட அந்த எட்வர்ட் ஜென்னர் அவர்களை நாம் உண்மையிலே எவ்வளவு பாராட்டினாலும் தகும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.